இல்லையா? எதில் போட இது துறையினுடைய கிளைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடம் பங்கு சமூகத்தின் சார்பில் ஆவியாரின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இங்கே கிளம்பி வந்திருக்கக்கூடிய திரு பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்கள், இன்னும் கிளை மேலாளர், நம்முடைய மண்டே மார்க்கெட்
அந்த டிப்போனுடைய மேலாளர் அவர்களையும் மாவட்ட தலைவர் அவர்களையும் இன்னும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பிரமுகர்களையும் அனைத்து இறைமக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சிறப்பாக ஜெபிப்போம். இவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைத்தனங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி முதலாவது ஒரு தூய ஆவியாருடைய பாடலை பாடி நாம் கடவுளுடைய வல்லமை இறங்குவோம். ஆவியானவரே பின்னாடி வரீங்களா? இப்போ ஃபுல் இது நான் எது தெரியாது. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரை எம்மை வழி நடத்துவீராக. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். பல்லவி. எம்மை வழி நடத்துவீராக. அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார், உம்மை காக்கும், அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண் ஐரோதுமில்லை உறங்குவதுமில்லை. பல்லவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாக உள்ளார். பகலில் கதிரவன் உம்மை காக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. பல்லவி. ஆண்டவர் உம்மை எல்லா தீங்கினின்றும் பாதுகாப்பார், அவர் உம்மை உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். மன்றாடுவோமாக. அனைத்துலகாலும் இறைவா, நீர் என்றும் எல்லாராலும் போற்றப்படுவீராக. உமது திருமகன் வழியாக நீர் அனைத்தையும் படைத்து பாதுகாக்கிறேன். உமது ஆட்சி இந்த வாகனத்திற்கும் இதை பயன்படுத்துவதற்கும் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நிறைவாக முடிந்தாலும் ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகி இந்த வாகனத்தை உமது திருவிழத்திற்கேற்ப எல்லாரும் பயன்படுத்தி தங்களுக்கும் பிறருக்கும் இதனால் பயன்படுத்தி வாழ்வை மேம்படுத்திக் கொள்ளவும் உமது அருளை ஆசீர்வதித்தாரும். இறைவா, இதனை நாங்கள் அனைவரும் எங்கள் நல்வாழ்வுக்கும் பிறநல செய்திக்கும் திருவாவை வளப்படுத்துவதற்கும் பொதுமக்களுடைய நலனுக்கும் பயன்படுத்தி உமது மகிமையும் புகழையும் பறைசாற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர். நாம் எப்போது அழைக்கிற போதும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து செய்து தரக்கூடியவர். நாம் என்ன கேட்கின்ற போதும் மனு கொடுக்கிற போதும் நம்முடைய மாவட்ட மக்களுடைய கோரிக்கைக்கென தனியாகவே தன்னுடைய சேவைகளை சாய்ந்து செய்யக்கூடியவர். இப்போது நம்முடைய கோரிக்கை ஏற்று இந்த பேருந்து இங்கே வருகை தருவதற்கு காரணமாக இருந்தவர். அவர்களுக்கு நம்முடைய நன்றி கூறி நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள்.
அவர்களோடு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் உதயம் அவர்களும் நமக்கு தேவையான உதவிகளை செய்து வந்திருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இப்போது நம்முடைய பங்கு தந்தையவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். இந்த பேருந்துகள் இங்கே வந்து செல்வதற்கு மக்கள் பிரதிநிதிகள் முயற்சி செய்தாலும் அதற்கான சரியான தகவல்களை அதிகாரிகளுக்கு கொடுத்து எந்த அடிப்படையில் இந்த பேருந்து இயக்க முடியும் என்பதெல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த துறையினுடைய கிளை மேலாளர், குறிப்பாக மண்டை மார்க்கினுடைய பிரான்ச் மேனேஜர் ரீஸ் அவர்களும் நம்மோது இப்போது இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களையும் கௌரவப்படுத்த வேண்டிய நம்முடைய தலையாய கடமை. ஆகவே அவர்களுக்கும் இப்போது பொன்னாடை போர்த்த நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். என்னதான் பேருந்து வந்தாலும் பேருந்தை முறையாக இயக்கி கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய நடத்துனர், ஓட்டுநர் 2 பேர் இல்லை என்றால் பேருந்து முறையாக இயங்க முடியாது. அதிகாரிகள் இருக்கலாம், மக்கள் பிரதிநிதிகள் இருக்கலாம், எது இருந்தாலும் அந்த பேருந்தை முறைப்படுத்தி இயக்க வேண்டிய 2 கடப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்னை பொறுத்தவரையில் பேருந்து ஓட்டுநர், பேருந்து நடத்துனர். அந்த முறையிலே இங்கே இந்த பேருந்தை இங்கே இயக்கி நம்மோடு அமர்ந்திருக்கக்கூடிய நடத்துனரையும் ஓட்டுநரையும் நம்முடைய தந்தை அவர்கள் இப்போது கௌரவப்படுத்துவார்கள். அடுத்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நம்ம எல்லா உதவிகளையும் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தந்தை அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். மனு எழுதுகிற போதும் சரி, செல்லக்கூடிய சமயத்திலும் சரி, நமக்கு ஆக்கம் ஊக்கம் தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த பேருந்து வருவதற்கு முழு முயற்சி எடுத்த கட்சி உறுப்பினர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், அல்லது சமூக ஆர்வலராக இருக்கலாம், எல்லோரும் நம்ம ஊரை சார்ந்தவர்கள், வெளியூரிலிருந்து நம்ம உதவி செய்ய அத்தனை பேருக்குமே பொதுமக்கள் அடிப்படையிலும் சரி, கட்சிக்காரர்களும் சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி செய்த அத்தனை பேருக்கும் பங்கு நிர்வாகம், இதற்கு முன் இருந்த பங்கு நிர்வாகம் பல தடவை அதிகாரிகளை சென்று சந்தித்து இதற்கான மனுக்களை கொடுத்த முன்னாள் துணைத் தலைவர், முன்னாள் கேஷியர், முன்னாள் செயலர் அவர்கள் அனைவருக்குமே நாம் நன்றி சொல்ல கடமை உண்டு. அதுபோல இந்த பேருந்து வர வேண்டும் என்பதிலே எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு உதவி செய்த சமூக ஆர்வலர்கள், கட்சியினுடைய தொண்டர்கள், குறிப்பாக பிரகாஷ் தாஸ், ஏனைய கட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்குமே நாம் நம்முடைய அப்பட்டுவிலை ஊரை சார்ந்த அவர் நம்முடைய ஊரிலே இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரான்சிஸ் அவர்கள் எந்த பணியாக இருந்தாலும் அவரை பார்க்க முடியும். அது ஊர் பணியாக இருக்கலாம், கட்சி பணியாக இருக்கலாம், இல்லை என்றால் சமூக தொடர்புடைய பணியாக இருந்தாலும் மூடோடி வந்து செய்யக்கூடியவர்கள். அப்படி தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியவில்லை என்றாலும் அத்தனை பேருக்கும் இதற்காக ஒரு சிறிய ஒரு பணியை செய்திருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்குமே பங்கு சமூகத்தின் சார்பிலே நன்றியையும் பாராட்டியும் கூறி என்னுடைய நன்றிகளையும் வரவேற்பையும் சேர்த்து பிடித்துக் கொள்கிறேன்.